யூனிட் 4 மேட்ரிசஸ் அணிகள். ஸோ இது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். ஒரு கிளாஸ், ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல வந்து 1ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கு. 1 to 5th வரைக்கும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, அந்த ஒவ்வொரு கிளாஸ்ல உள்ள கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இவங்களோட நம்பர்ஸை நான் என்ன செய்ய போறேன், லிஸ்ட் பண்ண போறேன். ஸோ இதை ஸ்டாண்டர்ட் அது வகுப்புன்னு சொல்லி போட்டுக்கலாம். இந்த இடத்துல கேர்ள்ஸ், இந்த இடத்துல பாய்ஸ். ஸோ இது ஒரு டேப்லர் மாதிரி நான் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு 10 கேர்ள்ஸ் இருக்காங்க, 10 பாய்ஸ் இருக்காங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு 20 கேர்ள்ஸ் இருக்காங்க, ஒரு 15 பையங்க இருக்காங்க. தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல 8 கேர்ள்ஸ், பையங்களே இல்லை தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல. ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல கேர்ள்ஸ் இல்லை, பையங்க ஒரு 20 பேர் இருக்காங்க. 5th ஸ்டாண்டர்ட்ல 2லையும் 15 பேர் இருக்கும். சும்மா ஒரு ரஃப் கால்குலேஷன். ஓகே, இது ஒரு லிஸ்ட். இது புரியுதா உங்களுக்கு என்னன்னு? சும்மா வந்து ஒரு ஸ்டாண்டர்டு, அந்த ஸ்டாண்டர்ட்ல கேர்ள்ஸ் எவ்வளவு இருக்காங்க, பாய்ஸ் எவ்வளவு இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். இப்ப இதை என்ன பண்ண போறேன்னா, மேத்தமெட்டிக்கல்ல நிறைய இதை வச்சு சில ஒர்க்லாம் பண்ணலாம். இன்னொரு கிளாசிபிகேஷன் நான் வந்து எடுக்க போறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு தரப்போறேன். ஒரு இதுல வந்து ஒரு ஹால்ல வந்து ரூம்ஸ் இருக்கு. அந்த ரூம்ஸ்ல உள்ள கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அல்லது லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்க போறேன். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கொடுக்க போறேன். ரூம் நம்பர் 1, ரூம் நம்பர் 2, ரூம் நம்பர் 3, ரூம் நம்பர் 1, ரூம் நம்பர் 2, ரூம் நம்பர் 3. இப்படி ஒரு 3 ரூம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூம்ல எடுத்தீங்கன்னா 5 கேர்ள்ஸ் இருக்காங்க, 5 பாய்ஸ் இருக்காங்க. செகண்ட் ரூம்ல எடுத்தீங்கன்னா 7 கேர்ள்ஸ், 8 பாய்ஸ். தேர்ட் ரூம்ல கேர்ள்ஸே இல்ல, பாய்ஸ் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. சரி, இப்ப பாருங்க, இது ஒரு டேப்லர் தான். மேத்ஸ்ல என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த 2 டேபிளையும் கம்பைன் பண்ணி நிறைய ஆபரேஷன் பண்ண போறாங்க. நம்ம அதை தான் பார்க்க போறோம். ஸோ இது சிம்பிளா வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த இதை என்னோட ஒரு 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 அடப்புக்குள்ள, சதுர அடப்புக்குள்ள நான் என்ன செய்ய போட போறேன். ஆர் இதுக்கு பேர் பேரந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து அடைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ள என்ன பண்ண போறேன்னா, இந்த கேர்ள்ஸ் பாய்ஸை மாத்திரம் லிஸ்ட் பண்ண போறேன். கேர்ள்ஸ் பாய்ஸ் என்னன்னா 10 10, 20 15, 8 0 0 20, 15 15. பாருங்க, இப்ப என்ன பண்ண, டேப்லர்ல கொடுத்த ஒரு டீடைல ஒரு என்ன செஞ்சிருக்கேன், ஒரு ஓபன் பிராக்கெட்டுக்குள்ள என்ன செஞ்சிருக்கேன், போட்டிருக்கேன். இந்த டீடைல் எப்படி இதே மாதிரி எப்படி போடலாம்னாக்கா, இது மாத்திரம் போடுங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ் மாத்திரம் போடுங்க. 5 5 7 8 0 10. இப்ப என்ன சொல்ல போறோம்னா, இதான் அணிகள். நீங்க பார்த்துருக்க ஹெட்டிங் போட்டிருக்கீங்க பாருங்க, இதுக்கு பேரு தான் அணிகள். சோ அணிகள்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட தகவல்களை ஒரு சதுர அடைப்புக்குள்ளோ அல்லது ஓபன் பிராக்கெட்டுக்குள்ள, இதுக்கு பேர் ஓபன் பிராக்கெட். அணிகளை இன்னொரு மாதிரி எப்படி போடலாம்னா, இதே டீடைல இப்படியும் போடலாம். ஸோ சில பேருக்கு இந்த மாதிரி வளைவு வரலன்னா இந்த மாதிரி நீட்டா போட்டுக்கோங்க. 7 8 0 10. இங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த கோடு வரணும், இப்படி இப்படி வளைஞ்சு காமிக்கணும். வெறுமனே இப்படி கோடு போட்டீங்கன்னா அதுக்கு பேர் அணிக்கோவைன்னு 11th படிப்பீங்க, அதனால அது வேற. அதனால இந்த கோடு என்ன செய்யணும், இந்த இடத்துல இப்படி வந்து இந்த லைட் அந்த பெண்டை காமிக்கணும். இதுக்கு பேர் சதுர அடைப்பு. ஸோ சதுர அடைப்புக்குள்ளேயோ அல்லது ஓபன் பிராக்கெட்டுக்குள்ளேயோ போட்டா அதுக்கு பேரு அணிகள். ஸோ கொடுக்கப்பட்ட தகவல்களை வரிசைப்படி ஒரு ஓபன் பிராக்கெட்டுக்குள்ளேயோ அல்லது சதுர அடைப்புக்குள்ள போட்டா அதுக்கு பேரு அணிகள். ஸோ அணிகளுக்கு ரொம்ப சிம்பிள் டெஃபினேஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போய் சாதாரணம் போடுறது. இப்ப இந்த அணிகள்ல சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம், யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், அணிகளோட வரிசை அல்லது ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு தமிழ் வச்சு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பார்க்கலாம். ஸோ உங்க புக்கில் கொடுத்துருக்க டெஃபினேஷன் பாருங்க. A matrix is a rectangular array
of numbers in rows and columns enclosed within square brackets or parentheses. நல்லா பாருங்க, மேட்ரிக்ஸ்ங்கிறது அரே ஆஃப் நம்பர்ஸ். அது எப்படி பண்ணிருக்காங்க, ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸுக்குள்ள, ரெக்டாங்குலர் சதுரத்தையும் செவ்வகம் சொல்லலாம், அதை யோகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா சதுர அணின்னு ஒன்று பார்ப்போம், அதனால ஒரு ரெக்டாங்குலர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ரெக்டாங்குலர் ஒரு பாக்ஸுக்குள்ள எண்களை, அதாவது அரே ஆஃப் நம்பர்ஸை இன்னும் ஸ்கொயர் பிராக்கெட்டோ அல்ல பேரந்திஸோ வச்சு க்ளோஸ் பண்றதுக்கு பேர் தான் அணிகள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா அணிகளோட வரிசை, அணிகளின் வரிசை என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இது ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும், இது செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வரிசை என்னன்னு எழுத போறேன். வரிசைனா உங்களுக்கு என்னன்னா நல்லா கவனமா கவனிக்கணும். வரிசைங்கிறது ரொம்ப கிளியரா தெரிஞ்சுன்னா எல்லா கணக்கும் ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ரொம்ப ஈஸி, கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. வரிசை, ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல வரிசை, அணிகளின் வரிசை அல்லது பரிமாணம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது என்ன சொல்லணும்னா நிரல் இன்று நிறை, சாரி நிறை இன்று நிறை, ரோ இன்ட்டு காலம். ரோனா தமிழ்ல என்னது நிறை, காலம்னா நிரல். என்ன நிறை என்ன காலம், கிடைமட்டத்தில், அதாவது இதுக்கு பேரு ரோ. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நல்லா பேர்லயும் மீனிங் வரும். இங்க பாருங்க, ரோனா என்ன அர்த்தம், இப்படி இருந்தா ரோ. காலம்னா என்னது, வெர்டிகலா இருக்குது. ரோனா ஹரிசாண்டலா இருக்குது. சோ கிடைமட்டத்தில் இருக்கிறதுக்கு பேர்லாம் நிறை, பக்கவாட்டில் இருக்கிறதுக்கு பேர்லாம் நிரல். அப்ப இதுல எத்தனை நிறைகள் இருக்கு, கிடைமட்ட வரிசைகள் எத்தனை இருக்கு, ரோ எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5. சோ நிறை 5 இன்ட்டு நிரல் எத்தனை, இப்படி பார்க்கணும். 1 2 நட்டமா இருக்க எத்தனை இருக்கு, 1 2. சோ நிறைனா கிடைமட்டத்தில் இருக்குது, நிரல்னா இப்படி இருக்குது. சோ நிறை எத்தனை 2. சோ இது ரொம்ப கிளியரா தெரியணும். அணிகளின் வரிசை பார்த்தவொன்னே சொல்ல தெரியணும். இது ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க கூடாது. பார்த்தோன்னா அப்படியே மனசுக்குள்ளே பார்க்கணும். 1 2 3 4 5 இதுதான் முதல் எழுதணும். முதல்ல எழுத வேண்டியது கிடைமட்ட வரிசையை தான் முதல் எழுதணும். ரெண்டாவது வெர்டிக்கல் லைன்ஸ், வெர்டிக்கல் லைன்ஸ் எத்தனை இருக்கு, 1 2, அதை நிரல் அல்லது காலம் சொல்லி போடணும். ஸோ இது பெருக்கி ஆன்சர் போடக்கூடாது. அணிகளின் வரிசைனா 5 × 2 தான், 2 10 நினைச்சக்கூடாது. இந்த இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் கிடையாது, அணிகளின் வரிசையை ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு, பிரிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கிறது நிறை ரோ, அந்த பக்கம் இருக்கிறது நிரல். சோ நல்லா திரும்ப சொல்றேன், அணிகளின் வரிசை என்பது முதலில் நிறைய போடணும், ரோ போடணும், ரெண்டாவது காலம் போடணும். நிறை ரோ அப்படின்னா இப்படி ஹரிசாண்டலா இருக்கிறது, காலம் நிரல் அல்ல காலம்னா வெர்டிகலா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நிறைய போடுங்க, அடுத்து நிரலை போடுங்க. இந்த இதுக்கு டக்குன்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அணிக்கு எத்தனை அணிகளின் ஆர்டர் எவ்வளவு, ஆர்டர் ஈக்குவல் டு இது எவ்வளவு, 1 2 3, வெர்டிகல் லைன் 1 2 தான் அணிகளின் வரிசை. ஓகே, சோ உங்களுக்கு அணிகளின் டெஃபினேஷன் தெரிஞ்சிருச்சு, அணிகளின் வரிசை எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 2 3 அணி பார்க்கலாமே. அணிகளின் வரிசை ரொம்ப முக்கியம், அதனால பார்க்கலாம். 1 2 3 இதுவும் நான் அணி. எங்கெல்லாம் இப்படி வந்துருச்சா இது ஒரு அணி. இந்த அணியோட வரிசை என்னன்னு சொல்லி நான் கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், கிடைமட்ட வரிசை எத்தனை, 1 2 3, வெர்டிகல் 1. ஓகே, இன்னொன்னு சொல்றேன். இப்படி இருக்கு, இதுக்கு வரிசை என்னது, கிடைமட்ட வரிசை எத்தனை, இங்க பாருங்க, இப்படிதான் பார்க்கணும், இப்படி கையை வைக்கணும். 1 வெர்டிகல் எத்தனை, 1 2 3. நல்லா பாருங்க, வெர்டிகல் 1 2 3. ஓகே, வி ஷுட் நாட் என்ன மிஸ் பண்ணிடக்கூடாது, கமா ஆட் பண்ண, கமா ஆட் பண்ணக்கூடாது, ஸ்பேஸ் தான் இருக்கணும். ஒண்ணுக்கு ஒன்று செப்பரேஷன் என்ன இருக்கணும், இடைவெளி தான் விட்டு எழுதணும், கமா போடக்கூடாது. ஸோ 1 2 4. ஸோ இதுல 3 எலமெண்ட் இருக்கு, 1 2 3. ஸோ இது நிறை, இது நிரல், காலம், ரோ இன்ட்டு காலம். ஓகே, அடுத்து ஒன்று பார்க்க போறோம், ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் அல்லது பொது வடிவம். அணிகளோட பொது வடிவம் என்னன்னு நம்ம என்ன செய்ய போறோம், எழுத போறோம்.
ஸோ அணிகள்ல என்னென்ன சப்டாபிக் இருக்கு நம்ம பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம், அணிகளை பத்திய ஒரு அறிமுகம். செகண்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், அணிகளோட வகைகளை பார்ப்போம். தேர்ட் டாபிக் என்னன்னா ஆபரேஷன் ஆன் மேட்ரிசஸ், அணிகளின் மீது செய்யக்கூடிய சில கணக்கு செயல்பாடுகள், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், ஸோ அந்த மாதிரி செயல்பாடுகள். ஸோ இந்த மூணு டாபிக். அணிகள்ங்கிறது ரொம்ப ஈஸியான சாப்டர், உங்க இதுலயே ரொம்ப ஈஸியானது அணிகள் தான். ஸோ அதுல எல்லாரும் ஃபுல் மார்க் ஈஸியா வாங்கலாம். ரொம்ப கம்மியான சாப்டர், மூணு டாபிக் தான் இருக்கு நம்ம சொன்ன மாதிரி. ஸோ ரொம்ப நல்லா மைனூட்டா கேர்ஃபுல்லா கவனிச்சிங்கன்னா ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம், டெஃபினேஷன் பார்த்துட்டோம், ஆர்டர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்திருக்கோம். தேர்ட் இன்ட்ரோடக்ஷனுக்குள்ளே நம்ம என்ன இருக்குன்னா ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு 3x3 அரே எடுத்துக்கிறோம். 3x3 அரேனா என்ன அர்த்தம், அணிகளோட வரிசை 3x3 அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சாம்பிளா ஒரே ஒரு அணி நான் எடுத்துக்கிட்டேன். 1 2 3 2 6 7 8 9 11. ஸோ இதுக்கு பேரு 3x3 மேட்ரிக்ஸ். டவுட் இல்லையே, 1 2 3 பாருங்க. ஸோ இது 3 1 2 3. இதுல உள்ள எலமெண்டை எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் போறேன். நான் இப்போ போறது ஜெனரல் ரெப்ரசன்டேஷன். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா A11 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் A12 அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் டேர்ம் A13 சொல்லுவாங்க. இந்த செகண்ட் ரோ வாரீங்க, இந்த ரெண்டை A21 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா புரியணும், இந்த A11 12 பாருங்க 11 12 கிடையாது, 11 அர்த்தம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இருக்குதுல, இந்த முதல் நம்பர் எதை ரெப்ரசன்ட் பண்ணா, ஃபர்ஸ்ட் நம்பர் ரெப்ரசன்ட் ரோ, செகண்ட் நம்பர் ரெப்ரசன்ட் காலம். அப்ப பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே ரோ தான், ஃபர்ஸ்ட் ரோ தான். பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாமே என்ன இருக்கு, 1 1 1. அப்ப புரியுதா, ஃபர்ஸ்ட் நம்பர் ரெப்ரசன்ட் ரோ, செகண்ட் நம்பர் ரெப்ரசன்டிங் காலம், நிரலை ரெப்ரசன்ட் பண்ணும். பாருங்க இதுல 1 இருக்கு, இந்த காலம் இது எத்தனாவது காலம், செகண்ட் காலம், இந்த காலம் எத்தனாவது காலம், தேர்ட் காலம். சோ இது ரோ, இது காலம். இந்த ரெண்டு நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பர்ங்கிறது ரோ, செகண்ட் நம்பர்ங்கிறது காலம். ஓகே, இப்ப செகண்ட் ரோல A21 ஃபர்ஸ்ட். இந்த டேர்ம் என்ன இருக்கும், A22 சொல்லுவாங்க. இந்த டேர்ம் A23. பாருங்க இந்த ரோ எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாம் என்ன இருக்கு, 2 2 இருக்கு. மீன்ஸ் வாட், 2 2 ஃபர்ஸ்ட் நம்பர் இருந்தா இது செகண்ட் ரோன்னு அர்த்தம், செகண்ட் ரோன்னு அர்த்தம். சோ டக்குன்னு ஒன்னு கொடுக்காங்க A23 என்ன சொல்லணும், A23 செகண்ட் ரோல தேர்ட் காலத்துல இருக்குன்னு சொல்லணும். செகண்ட் ரோல தேர்ட் காலத்துல, அப்ப இந்த இடம் வந்துருமா கரெக்டா. பாருங்க செகண்ட் ரோல தேர்ட் காலம் இது. ஓகேயா, இது எப்படி சொல்லலாம், A தேர்ட் ரோ வந்துட்டோம் 31 ஃபர்ஸ்ட் காலம், A32 A33. இப்படித்தான் அணிகளை ரெப்ரசன்ட் பண்றது. சோ இப்படி ஜெனரலா ஒரு அணி கொடுத்து இந்த அணியில A32 எங்க இருக்குன்னு கேட்டா, A32 எங்க இருக்குன்னு கேட்டா எப்படி சொல்லணும், 3 A32. 3ங்கிறது ரோ, 2ங்கிறது காலம். சோ 1 2 3 தேர்ட் 3, 2ங்கிறது காலம், 1 2. அப்ப எந்த நம்பர் வரும், 9. ஓகே, இப்படி ஒரு அணியை கொடுத்து 1 வேர்ட்ல கேட்பாங்க. இந்த இதுல A32 என்னன்னு கேட்டா 1 2 3. ஃபர்ஸ்ட் நம்பர் 3ங்கிறது ரோ, 2ங்கிறது காலம். சோ 9. இந்த மாதிரி அணிகளோட ஜெனரல் ஃபார்ம் வச்சு நீங்க என்ன செய்யணும், சொல்ல தெரியணும். நம்ம இன்ட்ரோடக்ஷன் இப்ப கவர் பண்ணியாச்சு. இன்ட்ரோடக்ஷன்ல டெஃபினிஷன் பார்த்தோம், ஆர்டர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ், அணிகளின் வரிசை பார்த்தோம். தேர்ட் அணிகளோட ஜெனரல் ரெப்ரசன்டேஷன், பொது வடிவம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செகண்ட் டாபிக், அணிகளோட வகைகள், டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். So second topic, types of matrix, அணிகளின் வகைகள், different types of அணிகள் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அணிகளின் வகைகள், அணிகளின்
வகைகள். The types. First one is row matrix அப்படின்னு சொல்லுவாங்க. row matrix நிறை அணி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒன் வேர்ட்ல உங்களுக்கு கேட்கக்கூடியது, அதனால நல்லா அந்த டெஃபினேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த மேட்ரிக்ஸ் பேரு ரோ மேட்ரிக்ஸ். மீன்ஸ் ஒரு அணியில ஒரே ஒரு ரோ மட்டும் பாருங்க. ரோனா நான் அதெல்லாம் சொன்னேன், அந்த வரிசை கிளியரா புரியுன்னு. எது ரோ? இதான் ரோ. ஒரே ஒரு ரோ மட்டும் இருந்துச்சுன்னா, எத்தனை காலனாலும் இருக்கட்டும், ஒரே ஒரு ரோ மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு நிறை அணி அல்லது ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அணியோட வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நிறை எப்பவுமே வரிசை எப்படி இருக்கும்? நிறை எப்பவுமே ஒண்ணுன்னு இருக்கும், நிரல் ஏதோ ஒரு நம்பரா இருக்கும். ஸோ ஏதோ ஒரு நம்பருங்கிறத எண்ணுங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணலாம், எதுனாலும் இருக்கும். ஆனா கண்டிப்பா நிறை ரோ ஒண்ணுதான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு ரோ மட்டும் கொண்ட அணிகளுக்கு பேரு ரோ மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஓகே, இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இதுல பாருங்க 1 2 3 இப்ப போட்டாலும் இது என்னதான்? ரோ மேட்ரிக்ஸ் தான். இந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த இடத்துல 4 இருக்கு. இங்க 1 cross 3 இருக்க போகுது. பாருங்க 1 2 3 கமா போடவே கூடாது. யூ ஷுட் நாட். ஓகே, ஸோ நல்லா பாருங்க, போட்டு திரும்ப அழிச்சிருக்கேன். ஸோ கமா ஆட் பண்ணக்கூடாது. 1 2 3 இதுல எத்தனை ரோ இருக்கு? ஒரு ரோ இருக்கு. எத்தனை காலம்? 1 2 3. ஸோ இந்த மாதிரி ரோ மேட்ரிக்ஸ் ஒரே ஒரு ரோ மட்டும் இருக்கும். செகண்ட் கால மேட்ரிக்ஸ். இதை வச்சு அப்படியே சொல்லுங்க. ரோ மேட்ரிக்ஸ்னா ஒரே ஒரு ரோ இருக்கும், கால மேட்ரிக்ஸ்னா ஒரே ஒரு காலம் இருக்கும், ஒரே ஒரு காலம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வச்சுக்கோங்க. இதுல எத்தனை ரோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1 2 3. எத்தனை காலம் இருக்கு? ஒரே ஒரு காலம், ஒரே ஒரு காலம். அதனால ஒரே ஒரு காலம் இருக்கிறதுனால இதுக்கு காலம் மேட்ரிக்ஸ். இதுல எப்படி இருக்குன்னா, இது ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா, ரோ என்னனாலும் இருக்கும், ஆனா காலம் எப்பவுமே என்ன இருக்கும்? 1 இருக்கும். எம்ங்கிறது எத்தனை ரோனாலும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அல்லது 1 2 மெத்தட் இருக்கலாம். சரியா? இது பாருங்க 1 2 மெத்தட் இருக்கு. ஸோ 2 ரோ இருக்கு, அதெல்லாம் நம்ம கணக்கு கிடையாது. காலம் ஒன்னே ஒன்னு இருக்கணும். அப்ப அதுக்கு பேர் காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு சின்ன இதுல ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்கணும். இது என்ன? இது ஒரு அணி தான். இது ஒரு அணி தான். இது இப்படியும் போடலாம், அல்ல இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்லயும் போடலாம். வேற மாதிரி போடக்கூடாது. ஒண்ணு இப்படி வளைச்சு போடணும். அது வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள போடணும். இப்படி ஒரே ஒரு எலமெண்ட் இதுக்குள்ள. இது நிறை அணியா நிரல் அணியா அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க? நல்லா பாருங்க, இது நிறை அணியா நிரல் அணியா? ஒரே ஒரு இதுல எத்தனை நிறை இருக்கு, எத்தனை நிரல் இருக்கு சொல்லுங்க? ஒரே ஒரு கிடைமட்ட வரிசை, ஒரே ஒரு செங்குத்து வரிசை. ஸோ ஒரு ரோ ஒரு காலம், 1 cross 1. இந்த அணியோட வரிசை எவ்வளவு? 1 cross 1. ஸோ 1 cross 1 அப்படிங்க வரிசை கொண்ட ஒரு அணிக்குள்ள எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கேட்டா எத்தனை சொல்லணும்? ஒன்னே ஒண்ணுதான் இருக்க முடியும். ஓகே, இப்ப நம்ம டாபிக் அதுக்கு இல்ல. இந்த அணி நிரல் அணியா நிறை அணியா? நம்மளை பொறுத்த மட்டும் எப்ப வரிசையில ரோ இது 1ன்னு வந்துருச்சோ அப்ப இது நிறை அணின்னு சொல்லலாம். எப்போ இந்த செகண்ட் டேர்ம் 1ன்னு வந்துச்சோ அப்போ அது நிரல் அணி அல்லது காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ரெண்டுமே இருக்கு, 2 1 வந்துச்சுன்னா இந்த மாதிரி டைப்ப நிரலும் சொல்லலாம், நிரல் அணியும் சொல்லலாம், நிறை அணியும் சொல்லலாம். ஓகே, சோ 2 பார்த்துட்டோமா? ரோ மேட்ரிக்ஸ், காலம் மேட்ரிக்ஸ். தேர்ட் ஒன் இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், சதுர அணின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அது என்ன மீனிங்னா, நிரலும் நிறையும் ஈக்குவலா இருக்கணும், அவ்வளவுதான். நிரலும் நிறையும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லலாம்னா சதுர அணின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 5 6. இதோட அணியோட வரிசை என்னதுன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? 2 கிடைமட்ட வரிசை இருக்கு, 1 2 2 ரோ இருக்கு. ஸோ ரோ ஃபர்ஸ்ட், காலம் 1 2. ஸோ அணி வரிசை எவ்வளவு வந்திருக்கு? 2 cross 2. இப்படி நிரலும் நிறையும், அதாவது ரோவும் காலமும் சேமா வந்துச்சுன்னா இந்த மாதிரி அணிகளுக்கு பேரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர் சதுர அணின்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படி சொன்னா அதே இதை இங்கே நான் அப்ளை பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு அணி ஒரு எலமெண்ட் தான் இருக்கு. இதோட வரிசை என்னது? 1 cross 1. ஸோ இந்த அணியை நீங்க என்ன சொல்லலாம்? நிரல் அணின்னு சொல்லலாம், நிறை அணின்னு சொல்லலாம். இப்ப வரிசையும் சேமா இருக்கிறதுனால இந்த எலமெண்ட்டை நீங்க சதுர அணின்னு
சொல்லலாம். ஸோ ஃபோர்த் ஒன் என்னன்னாக்க டயகோனல் மேட்ரிக்ஸ். டயகோனல் மேட்ரிக்ஸ் அது என்னன்னு பார்க்கலாம். இனிமே நம்ம பார்க்க போறதெல்லாம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஒரு சப்டிவிஷன். ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட சப்டிவிஷன் இந்த மாதிரி கிடையாது, இந்த மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஒரு சப்டிவிஷன். இப்போ வந்து டயகோனல் மூளை விட்ட அணின்னு தமிழ் சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு டெஃபினிஷன் வந்து பார்க்க போறோம். பாருங்க, இந்த அணிக்கு பேரு டயகோனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம், மூளை விட்ட அணின்னு அர்த்தம். எப்படின்னு சொல்றேன். முதன்மை பிரின்சிபால் டயகோனலுக்கு தெரியும் உங்களுக்கு, ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸ்ல தெரியும். பிரின்சிபால் டயகோனல் அப்படின்னா இந்த பாருங்க, டயகோனல்னா இதான் மூளை விட்டம், இந்த கிராஸ் அல்லது இந்த கிராஸ், இந்த கிராஸ் அல்லது இந்த கிராஸ், இந்த ரெண்டுமே டயகோனல் தான். ஆனா இதுல பிரின்சிபால் டயகோனல் எதுன்னா இங்க இருந்து போறோமே, இந்த கார்னர்ல இருந்து போறோமே, இதுக்கு பேர் தான் பிரின்சிபால் டயகோனல், முதன்மை மூளை விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதன்மை மூளை விட்டத்துக்கு மேலையும் கீழையும் 0 மட்டுமே இருந்துச்சுன்னா அந்த அணிகளுக்கு பேரு மூளை விட்ட அணி ஆர் டயகோனல் மேட்ரிக்ஸ். இங்க பாருங்க, இந்த அணியில என்ன இருக்கு, இந்த இதை விட்டுட்டு இந்த பிரின்சிபால் டயகோனல் விட்டு மேல பாருங்க 0 0ன்னு இருக்கு, கீழே பாருங்க 0 0ன்னு இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு டயகோனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சொல்லலாமா? இது 2x2 அணி. இங்கேயும் பாருங்க, இதுவும் நான் என்னது டயகோனல் மேட்ரிக்ஸ். பிகாஸ் பாருங்க, இந்த கிராஸ் இந்த கிராஸ்ல தான் நம்பர் இருக்கு, அது போக மற்றதெல்லாம் என்ன இருக்கு, 0ன்னு இருக்கு, மேல இங்கேயும் 0ன்னு இருக்கு. அதனால இதுவும் டயகோனல் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். ஸோ டயகோனல் மேட்ரிக்ஸ்ங்கிறது கண்டிப்பா அது என்னதான் இருக்கணும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். ஸோ அதனால தான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட சப்டிவிஷன் தான் டயகோனல் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல பிரின்சிபல் டயகோனல்ல போக மற்ற எலிமெண்ட் எல்லாம் 0வா இருந்துச்சுன்னா, மேலே இங்கே 0வா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு டயகோனல் மேட்ரிக்ஸ். அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஒன்று வரப்போற, கால்ட் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அல்லது திசையிலி அணி அப்படிங்கிறது வரப்போற. இது வந்து நம்மளோட ஒன்னு ரோ மேட்ரிக்ஸ் பார்த்துட்டோம், காலம் மேட்ரிக்ஸ் பார்த்தாச்சு, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பார்த்தாச்சு, டயகோனல் மேட்ரிக்ஸ் பார்த்து 4 பார்த்துட்டோம். இப்போ 5வது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஆர் திசையிலி அணி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இதுல இருந்தே தான் வரப்போம். இந்த பாத்தீங்கன்னா மூளை விட்ட அணி, இதுல இருந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, எப்ப வந்து இந்த பிரின்சிபால் டயகோனல்ல ஒரே நம்பர் வந்துச்சோ அப்ப அதுக்கு பேர் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அர்த்தம். ஒரே நம்பர் வந்துச்சுன்னா, இங்க பாருங்க, இதே மேட்ரிக்ஸ்ல ஒரு 5 0 0 0 5 0 0 0 5. இப்ப இது ஒரு டயகோனல் மேட்ரிக்ஸ், அதுல டவுட் இல்லையே. இது போக மற்றதெல்லாம் 0, இந்த பிரின்சிபால் டயகோனல் போக மற்றதெல்லாம் 0. எப்போ பிரின்சிபால் டயகோனல்ல சேம் நம்பர் வந்துச்சோ அப்போ அந்த டயகோனல் மேட்ரிக்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்னாக்கா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஆர் திசையிலி அணின்னு சொல்லலாம். ஸோ நல்லா புரியணும். அப்போ ஸ்கேலார் மேட்ரிக்ஸை டயகோனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த டயகோனல் மேட்ரிக்ஸ்ல தான் சேமா எப்போ வருதோ அதனால அந்த டயகோனல் மேட்ரிக்ஸை நம்மளோட சப்டிவிஷன்ஸ், டயகோனல் மேட்ரிக்ஸ் சப்டிவிஷன் தான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஆர் திசையிலி அணி. இதுல இருந்து இன்னொரு டாபிக் வரப்போறோம், யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் அலகு அணின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இதுக்கு என்னன்னா, இந்த டயகோனல்ல ஒரே நம்பர் இருந்தா அதுக்கு பேர் நம்பர் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அந்த ஒரே நம்பரும் 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் அலகு அணி. அது எப்படி இருக்கும், 1 0 0 0 1 0 0 0 1. இங்க பாருங்க, பிரின்சிபால் டயகோனல் எல்லாம் 1 இருக்கு. ஸோ கிளாசிபிகேஷன் தெரியுதா உங்களுக்கு? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா ரோ காலம் ஈக்குவலா இருக்கணும். ஸோ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல பிரின்சிபால் டயகோனல் மட்டும் எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டயகோனல் மேட்ரிக்ஸ். அந்த டயகோனல்லையும் ஒரே நம்பரா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அந்த ஒரே நம்பரும் 1ன்னு இருந்துச்சுன்னா யூனிட் மேட்ரிக்ஸ். இதை வந்து ஐன்னு சொல்லுவாங்க. யூனிட் மேட்ரிக்ஸ் ஸ்பெஷல் எடுத்து ஐ அப்படிங்கிற ஒரு லெட்டரால சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு செயின், இங்க ஆரம்பிச்ச செயின் ஒன்னு, இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், டயகோனல் மேட்ரிக்ஸ், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், யூனிட் மேட்ரிக்ஸ், இந்த 4 ஒரு செயின் மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஸோ அடுத்த மேட்ரிக்ஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ்னா ஒரு அணியில் உள்ள எல்லா உறுப்புகளும் 0வா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஜீரோ மேட்ரிக்ஸ். 0 0 0 0 இது ஜீரோ மேட்ரிக்ஸ் அல்லது
0 0 0 0 0 0 0. இதுவும் ஜீரோ மேட்ரிக்ஸ் தான். ஸோ ஜீரோ மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்குன்னு அவசியம் இல்லை. ஜீரோ மேட்ரிக்ஸ் டெஃபினிஷன் என்னன்னா அது எப்படி வரிசை இதோட வரிசை என்னது 2 x 2. இதோட வரிசை என்னது 1 2 1 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் கிடைமட்டத்தை எழுதிக்கணும், ரெண்டாவது பக்கவாட்டை எழுதிக்கணும் 2 x 3. ஸோ வரிசை எப்படி இருக்குன்னு பிரச்சனை இல்லை, சேமாலாம் இருக்குன்னு அவசியம். பட் எல்லா உறுப்பும் ஜீரோவா இருந்துருச்சுன்னா அதுக்கு பேரு ஜீரோ மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தெரிய வேண்டிய ஒரு மேட்ரிக்ஸ். ரொம்ப ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் அடிக்கடி உங்க ப்ராப்ளத்துல யூஸ் ஆகக்கூடிய மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் 2 3 5 7 6 8. இதை வந்து ஒரு இந்த மேட்ரிக்ஸை வந்து இங்கிலீஷ் லெட்டரால குறிப்பாங்க எப்பவுமே. அதை வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் குறிப்பாங்க. நீங்க பாத்தீங்களா செட்ஸ்ல நான் என்ன சொன்னேன், ஒரு செட்டை வந்து கேபிட்டல் லெட்டர் தான் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸையும் கேபிட்டல் லெட்டர்ல தான் சொல்லணும். ஒரு ஏன்னு ஒரு லெட்டரால என்ன செஞ்சுக்கிறது, மென்ஷன் பண்ணிக்கிறது. இப்ப இந்த ஏங்க ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போறோம். வரிசை மாற்றணின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நிரல் நிறை வரிசை மாற்றணி. இது எப்படின்னு சொல்றேன், ரொம்ப ஈஸி. இதை ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ டிரான்ஸ்போஸ் பண்ண போறேன் இப்போ. ஏ டிரான்ஸ்போஸும் இந்த மாதிரி அணி தான். இதுல வேற ஒண்ணும் கிடையாது. ரோ எடுத்து காலமா போட்டுருங்க. அந்த ஒன்றை மாத்திரம் ரோ எடுத்து காலமா போட்டு காலம் எடுத்து ரோ அந்த மாதிரி மாத்திக்கிட்டு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஒரே ஒரு வேலையை மட்டும் பண்ணணும். ரோ எடுத்து காலமா போடணும். ரோ இது எங்க இருக்கு 2 3 5. இது ஃபர்ஸ்ட் ரோ, அதை ஃபர்ஸ்ட் காலமா போடு. கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஆயிடுச்சு, செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஆயிடுச்சு. ஓகேயா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ இதான் வந்து ஏ டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணா கன்ஃபியூஷன் ஆகணும். ரோ வந்து காலம் ஆகணும், காலம் ரோ ஆகணும் அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ரோ காலம் ஆகணும், ரோ காலம் ரோ காலம். முடிஞ்சு போச்சு. இதோட வரிசை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோட வரிசை டக்குன்னு சொல்லுங்க. 2 x 3. 2 x 3. இதோட வரிசை என்னது 1 2 3 1 2. ஸோ எப்பவுமே இதான் வரிசையில் இதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். இந்த வரிசை இல்லாம எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ வரிசை கிளியரா தெரியணும். ஸோ அணிகளின் வகைகள் பார்த்துட்டோம். ஸோ 2 டாபிக் முடிச்சாச்சா? கணங்கள் மேட்ரிக்ஸை பத்தி இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். செகண்ட் டாபிக் மேட்ரிக்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்தாச்சு. தேர்ட் டாபிக் வந்து ஆப்ரேஷன் ஆன் மேட்ரிக்ஸ். ஸோ ஆப்ரேஷன் ஆன் மேட்ரிக்ஸ். ஒரு ஆப்ரேஷன்னா மேத்தமெட்டிக்கல் நார்மல் ஆப்ரேஷன் என்னது, பிளஸ் மைனஸ் இன்ட்டு. இந்த 3 ஆப்ரேஷனை நம்ம பார்க்க போறோம். டிவிஷன்லாம் அங்கே இல்லை. ஸோ ஒன்லி பார்க்க போறது கூட்டல் கழித்தல் பெருக்கல் 3 ஆப்ரேஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அணிகளோட கூட்டல். 2 அணிகளை எப்படி கூட்டுறதுன்னு பார்க்கலாம். ஏங்கிறது 1 2 3 4. பிங்க ஒரு அணிகளை வந்து நான் என்னன்னு வச்சுக்கிறேன், சும்மா 5 6 7 8. எதனால இருக்கலாம், 0 இருக்கலாம், மைனஸ் நம்பர் இருக்கலாம், எதனால இருக்கலாம். பட் ஒரு நம்பர் மாதிரி இருக்கணும். ஓகே, ஸ்டாண்டர்டா நம்பர் மாதிரி கொடுப்பாங்க. ஏபி இந்த அணியோட கூட்டல் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏ பிளஸ் பி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏங்க அணி 1 2 3 4, பிங்க அணி 5 6 7 8. இடையில கூட்டல். எப்படி கூட்டுறது, ரொம்ப சிம்பிள். இங்க உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் அங்க உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மோட கூட்டணும். 1 5 கூட்டணும். செகண்ட் டேர்மோட கூட்டணும். 2 plus 6. நல்லா பாருங்க, இது 2 இப்ப சேர்ந்து ஒரே டேர்ம் ஆயிடுச்சு. இதுவும் சேர்ந்து ஒரே டேர்ம் ஆயிடுச்சு. கேப் விடக்கூடாது, அடுத்ததுக்கு கேப் விடணும். 2வது டேர்முக்கு. அடுத்து இந்த டேர்ம் 3 plus 7. இந்த டேர்ம் 4 plus 8. பாருங்க, முடிஞ்சு போச்சு ஆன்சர். ஸோ 6, இது 8, இது 10, இது எவ்வளவு 12. இவ்வளவுதான். ஸோ அணிகளை ஆட் பண்ண சொன்னா இவ்வளவுதான் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே மாதிரி 3 x 3னா அதே தான். ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம். இப்போ ஒரு 2 அணியை நான் உங்களுக்கு கூட்ட சொல்றேன். நீங்க எப்படி கூட்டுறீங்கன்னு நான் பார்க்கலாம். ஏங்கிறது
1 2 3. Bங்கிறது 2 3 0. A plus B என்னன்னு கேட்டா 1 plus 2 3, 2 கூட்டல் 3 5, 3 plus 0 3 plus 0 3. இதை ரெண்டையும் கூட்டினா இது ஆன்சர். அடுத்து ஒன்று உங்களுக்கு கேட்க, A வந்து 1 2 3, B வந்து 1 2 3 4 5 6. இது எப்படி கூட்டுறது? ஒன்னோட ஒன்ன கூட்டுனா எந்த ஒன்னு இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த இருக்கு, இங்க ஒன்னு பேலன்ஸ் எதுவும் இல்ல, அங்க 2 3 இருக்கு. மீனிங் என்ன சொல்ல வரேன்னா, அணிகளை கூட்டும் போது வரிசை சமமாக இருக்க வேண்டும். ரெண்டுக்கும் ஆர்டர் பார்த்தோம்ல, எந்த ஒரு அணினாலும் ஆர்டர்னு சொன்னோம்ல, ஆர்டர் சமமா இருந்தா தான் அந்த ரெண்டு அணிகளை கூட்டவோ கழிக்கவோ முடியும், இல்லை என்றால் முடியாது. இந்த அணியோட ஆர்டர் 2x2, இந்த அணியோட ஆர்டர் 2x2. ஸோ அணிகள் வரிசை சேமா இருக்கிறதுனால இது ரெண்டையும் கூட்ட முடியும். இந்த அணியோட வரிசை என்னது? ஃபர்ஸ்ட் ரோ தான் சொல்லணும். 3x1, இதுவும் 3x1. இப்படி அணிகள் ரெண்டு சேமா இருந்தா தான், சாரி, அணிகளின் வரிசைகள் ஆர்டர் வந்து சேமா இருந்தா தான் அந்த ரெண்டு அணிகளை கூட்ட முடியும். அப்பதான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்டுக்கு செகண்ட், இந்த பொசிஷன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், மேட்ச் பண்ண முடியும். இல்லைன்னா மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அணிகளின் வரிசை சமமா இல்லைன்னா அந்த அணிகளை ஒரே லைன் எழுதணும், இந்த அணிகளை கூட்ட முடியாதுன்னு என்ன செய்யணும், ஆன்சர் கொடுத்துடணும். சரி, கூட்டி வரக்கூடிய புது அணியோட வரிசை, இப்போ ஏயும் பியும் கூட்டியாச்சு. அந்த புது அணியோட வரிசை என்ன இருக்கும்னா, நீங்க ஒரு அணியை ரெண்டு அணியை கூட்டினீங்களா, அது ரெண்டும் ஒரே வரிசையா இருந்துச்சு, அது என்ன வரிசையோ அதே வரிசை தான் புது அணியும் இருக்கும். ஸோ ஏங்க அணியோடையும் பி அணியும் கூட்டினீங்கன்னா கிடைக்கூட வரிசை, இந்த இதோட வரிசை என்ன 2x2, இதோட வரிசை 2x2, கூட்டி வர்ற ஆன்சரும் அதே வரிசை தான் இருக்கும், அதே ஆர்டர் தான் இருக்கும். பாருங்க, இதுக்கும் பாருங்க 3x1, இதை கூட்டவே முடியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்யணும், கூட்டுனா அணிகளோட என்ன தெரியணும்னா வரிசைகள் பத்தி உங்களுக்கு தெரியணும். வரிசை ரொம்ப கிளியரா இருக்கணும். ரோனா என்னன்னு தெரியணும், காலம்னா என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் அணி வரிசை எழுதும் போது ரோவை எழுதணும், இன்ட்டு போட்டு கிராஸ் போட்டு காலம் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா அணிகளோட கழித்தல் பார்ப்போம். அணிகளின் கழித்தல் எதுவும் வித்தியாசம் கிடையாது, இதே தான். அது எப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இது பார்க்கலாம். இப்போ இதே அணியை நான் என்ன சொல்ல போறேன்னா, கொஞ்சம் அப்படி இதுல மைனஸ் பண்ணலாமா, மைனஸ். அப்ப இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ். அணிகளின் கழித்தல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டையும் என்ன செய்யணும், மைனஸ். மைனஸ் வந்துட்டா என்ன மீனிங்னா, இந்த இடத்துல இருந்து இதை கழிக்கணும். 1 -4, அப்போ -4 பண்ணணும். இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா, நீங்க என்ன பண்ணுங்க, கூட்டல் இருந்தா ரொம்ப ஈஸி, அந்த அடையாளத்தை அப்படியே போட்டுடலாம். ஒருவேளை இங்க மைனஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மைனஸ் அந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆகும். அதனால அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்காக மைனஸ் கேட்டாங்கன்னா ஒன் மோர் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறது, என்ன பண்ண போறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. இந்த மைனஸ்க்கு பதிலாக பிளஸ் போட்டுருங்க. பிளஸ் போட்டா ரொம்ப ஈஸி. பிளஸ் போட்டா எந்த இதையும் நீங்க ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது எந்த சைனையும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ என்ன பண்ண போறோம்னா, உள்ள இருக்க எல்லா எலமெண்ட்டையும் அடையாளத்தை சேஞ்ச் பண்ணிடுங்க. பிளஸ்னா மைனஸ், மைனஸ்னா பிளஸ். இங்க எல்லாமே பிளஸ்ஸா இருக்கிறதுனால எல்லாமே என்ன செஞ்சிடலாம், மைனஸ் ஆக்கிடுறேன். 7 -7 -8 பாருங்க. இதுக்கு பேர் எதிரணின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது, எதிரணி. ஒரு அணியில் உள்ள எல்லா உறுப்புகளோட அடையாளத்தை சேஞ்ச் பண்ணா அதுக்கு பேரு எதிரணி, ஆப்போசிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, ரெண்டு என்னதான் மாதிரி இருந்துச்சு, கூட்டல். ஸோ ஆக்சுவலா கழித்தல் பண்ண சொன்னாலும் நீ அடுத்த ஸ்டெப்ல அது என்ன செய்யணும், கூட்டலா மாத்தி உள்ள இருக்க அதுக்கு அந்த பக்கம் முன்னாடி இருக்கிறத மாத்தக்கூடாது. சைனுக்கு அந்த பக்கம் இருக்கத, மைனஸ்க்கு அந்த பக்கம் இருக்கத பிளஸ்ஸா மாத்தி உள்ள இருக்க சைன் எல்லாம் அடையாளத்தை சேஞ்ச் பண்ணிடுத. பிளஸ் மைனஸ், மைனஸ் பிளஸ். இதுக்கு அடுத்த ஸ்டெப் அஸ் யூஷுவல் என்னது, 1 -5, 2 -6, 3 -7, 4 -8. இது நம்ம டைரக்டாவே எழுதலாமே. எதுக்கு சார் பிளஸ் போட்டு இதை போட்டு பண்றீங்கன்னு கேட்டா, சில சமயம் பிரச்சனை வரும். எங்க வரும், அந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட் என்ன செஞ்சிருவான், 4 -8, ஆக்சுவலா அது என்ன ஆயிரும், மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகும். அதனாலதான் என்ன சொல்றேன், தப்பு எதுவும் வராம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன செஞ்சிருங்க, பிளஸ்ஸா மாத்தி மொத்தமா அடையாளத்தை சேஞ்ச் பண்ணிருங்க. அப்ப ஆக்சுவலா அங்க நீங்க மைனஸா இருந்துச்சுன்னா பிளஸ்ஸா மாத்துவீங்க. ஸோ இங்க பண்ணும்போது தப்பு வராது. ஸோ இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் அப்படியே எழுதுறோம். ஃபோர்த் ஸ்டெப்ல இதுக்குள்ள ஆன்சர்
1 மைனஸ் 5 மைனஸ் 4, 2 மைனஸ் 6 மைனஸ் 4, 3 மைனஸ் 7 மைனஸ் 4, 4 மைனஸ் 8 மைனஸ் 4. ஓகே, ஸோ ஆப்ரேஷனில் என்ன பார்த்துருக்கோம்? ஒரு 2 மேட்ரிக்ஸை ஆட் பண்ண பார்த்தோம், 2 மேட்ரிக்ஸை சப்ட்ராக்ட் பண்ண பார்த்தோம். பேசிக்காக 2 சேம் தான். தேர்ட் ஆப்ரேஷன் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மேட்ரிக்ஸை ஒரு திசையிலியால் ஒரு ஸ்கேலார் அப்படிங்கிற ஒரு, அதான் மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் வித் ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நம்பரால பெருக்கிறோம், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. 1 2 3 7 8 9. இந்த மேட்ரிக்ஸை நான் என்ன செய்ய போறேன்னா 3A. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஏங்க மேட்ரிக்ஸை 3ஆல என்ன செய்யுங்க, பெருக்குங்க அர்த்தம். பெருக்கலாமா? பெருக்கலாம் அல்லது வகுக்கவும் செய்யலாம். 1/3 போடலாம். மீன்ஸ் 1/3 என்ன அர்த்தம்? 1/3ஆல பெருக்குங்கன்னு அர்த்தம். 3ஆல வகுங்கன்னு சொல்றதும் 1/3ஆல மல்டிபிளிகேஷன் பண்ணுன்னு சொல்றதும் சேம் தான். ஸோ அதனால டிவிஷன் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் போகண்டா, ஏதோ ஒரு நம்பரால மல்டிபிளிகேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மீனிங் என்ன? ஏங்க உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் 3ஆல என்ன செய்யணும், பெருக்குன்னு அர்த்தம். ஒரு எலமெண்ட்டையும் 3ஆல பெருக்கலாமா? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 3ஆல பெருக்குனா 3, செகண்ட் எலமெண்ட் 3ஆல பெருக்குனா 6, இது 3ஆல பெருக்குனா 9, இது 3 7 21, இது 3 8 24, சரி 3 7 21, இது 3 9 27 வந்துருச்சு. இவ்வளவுதான். இதுக்கு மீனிங் என்னன்னா, ஒரு மேட்ரிக்ஸை ஒரு திசையிலியால் பெருக்குதல் அப்படின்னு அர்த்தம். இதே இதை நான் இப்படி ஒண்ணு கேட்கேன், a/2 என்னன்னு சொல்லி கேட்கேன். இதுக்கு மீனிங் என்ன? ஒரு எலமெண்ட்டையும் 1/2ஆல பெருக்கணும் அல்லது 2ஆல வகுக்கணும். 2 ஒரே மீனிங் தான், வேற ஒண்ணும் இல்லை. 1/2, ஃபர்ஸ்ட் இது 1/2, செகண்ட் இது 2/2, தேர்ட் இது 3/2, ஃபோர்த் இது 7/2, ஃபோர்த் இது சரி இந்த எலமெண்ட் 8/2, இது 9/2. இது எங்க அடி கொடுக்க முடியும்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே வச்சுக்கோங்க. 1/2 1/2 தான், ஒன்றும் பண்ண முடியாது. 2/2னா 1ன்னு போட்டுக்கலாம். 3/2 3/2, 7/2 7/2, 8/2 4, 9/2 9/2 தான். இவ்வளவுதான். இதான் ஒரு மேட்ரிக்ஸை ஒரு ஸ்கேலார் ஒரு திசையிலியால் பெருக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம முக்கியமான ஒரு டாபிக் போறோம், 2 மேட்ரிக்ஸை எப்படி பெருக்கிறது. இதுதான் உங்களுக்கு ஆக்சுவலா 5 மார்க்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். அணிகள் இருந்து 5 மார்க் கொஸ்டின். 2 மேட்ரிக்ஸை எப்படி பெருக்குவீங்க? பேசிக்கலி தனியா மேட்ரிக்ஸ் பெருக்க மாத்திரம் இருக்காது. இவ்வளவு நேரம் நம்ம படிச்சோமே, அடிஷன் சப்ராக்ஷன் இதெல்லாம் மெர்ஜ் பண்ணி ஒரு கணக்கு என்ன செய்வாங்க. பேசிக்கா அதுல என்ன இருக்கலாம், பிளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம், பெருக்கல் இருக்கலாம். இந்த பார்த்தமே இந்த நம்பர் இதுல ஏதாவது ஒரு என்ன செய்யலாம், காம்பினேஷனா இருக்கும். ஸோ இப்போ பார்த்த 4 ஆப்ரேஷனையும் சரி 3 ஆப்ரேஷன் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது மல்டிப்ளிகேஷன். அதை பார்த்து முடிச்சுட்டா நாளைக்கு கம்பைன் பண்ணி என்ன செய்யலாம், உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இதுக்கு நம்ம எதுவும் தியரிலாம் கிடையாது, டைரக்டா ஒரு எக்ஸாம்பிள் போடும்போதே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்க ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஏங்க ஒரு மேட்ரிக்ஸ் 2 - 1 3 4. பிங்க ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். 3 - 9 5 7. Find AB or A cross B. A B யும் மல்டிப்ளிகேஷன் பண்றத கண்டுபிடி அப்படின்னு சொல்ல போறோம். பார்க்கலாம். AB கொஞ்சம் சிம்பிளா எழுதுனா, நமக்கு 2 cross 2 தானே இருக்கு, ரொம்ப பெருசா இல்ல. எப்படி எழுதணும், உங்களுக்கு திரும்ப ஒரு ரிப்பீட்டேஷன் மாதிரி இருக்கும். 2 1 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ சாரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், 2 - 1 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், -9 7. அடுத்து இது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோ என்னது 3 4, ஃபர்ஸ்ட் காலம் 3 5.
இது செகண்ட் ரோ செகண்ட் காலம். செகண்ட் ரோ என்னது 3 4 செகண்ட் காலம் -9 7. இதை வெரிஃபிகேஷன் பண்ணும்போது டக்குன்னு என்ன செய்யணும், கிராஸ் எழுதி வெரிஃபிகேஷன் டக்கா பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்னா டக்குன்னு ஃபர்ஸ்ட் ரோல இதை மாத்திரம் பார்க்கணும், ஒரே இதா இருக்கா ரைட்டு. செகண்ட் ரோல இதை பார்க்கணும், ஒரே இதா இருக்கா இருக்கு ரைட்டு. அடுத்து இது இந்த ரோ முடிச்ச உடனே காலத்துக்கு வாங்க, இங்க ஒரே மாதிரி இருக்கா இருக்கு, இங்க ஒரே மாதிரி இருக்கா இருக்கு. இது ஒரு செக்அப். ஏன்னா இந்த இடத்துல ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டாலும் ஆன்சர் தப்பாயிரும். இதை நம்ம போடலாம். ஓகே, என்ன பண்ண போறோம், இதை கொஞ்சம் சுருக்க போறோம். எப்படி சுருக்குதுன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்பரையும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் பெருக்கும், செகண்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் பெருக்கும். ஸோ 2 × 1 2 × 3 6 -1 × 5 -5 முடிஞ்சு போச்சு. இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. செகண்ட் இந்த இடத்து வரும் 2 × ஃபர்ஸ்ட் × ஃபர்ஸ்ட் செகண்ட் × செகண்ட் 2 × -9 -18 -1 × +7 அப்போ -7 பார்த்து எழுதணும். 2 × -18 -1 × பெருக்கணும். -1 × -7 சாரி +7 -7. அடுத்து இந்த இடம் 3 × 3 9 4 × 5 20. அடுத்து இந்த முடிஞ்சிச்சு. இந்த செக்ஷன் 3 × -9 -27 4 × 7 +28. ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போறோம். ஸோ உங்க மெயின் என்னன்னா இந்த இடத்த கிளியரா பண்ணுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இது முடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கும் ஃபர்ஸ்ட் இதுக்கும் செகண்ட் இதுக்கும் செகண்ட் இதுக்கும் ஒன்று முடிஞ்சிடும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதுக்கும் ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் என்ன செய்யணும், கூட்டணுமா கிடையாது, எல்லாரும் என்ன செய்யணும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்யணும் கூட்டணும் கழிக்கணும். ஸோ இதுக்கு சுருக்கணும் என்ன வரும், அந்த இடத்துல இருந்து பாருங்க 6 - 5 1 -18 - 7 -25 9 + 20 29 -27 + 28 +1. இதான் வந்து உங்களுக்கு ஏபி. ரொம்ப சிம்பிள். 2 × 2க்கு சிம்பிள் தான். 3 × 3 அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கஷ்டம். இப்போ மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சிருச்சு. இதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதை வந்து இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் நம்ம என்ன செஞ்சு ஒரு மல்டிப்ளிகேஷன் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஒரு சின்ன ஒரு கண்டிஷன், ரெண்டு அணிகளை ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பிளஸ் அண்ட் மைனஸ்க்கு ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தேன்னா, ரெண்டு மேட்ரிக்ஸும் எந்த மாதிரி இருக்குன்னா ஆர்டர் ரெண்டு சேமா இருக்கணும். இதோட என்ன ஆர்டரோ அதே ஆர்டர் தான். இது 3 × 2னா இன்னொரு மேட்ரிக்ஸும் 3 × 2ன்னு இருந்தா தான் ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன செய்யணும், சம் பண்ணவோ சப்ட்ராக்ட் பண்ணவோ முடியும், ஆட் பண்ணவோ சப்ட்ராக்ட் பண்ணவோ முடியும். ஆனா மல்டிப்ளிகேஷனுக்கு அந்த ரூல் அவசியமா? ரெண்டு மேட்ரிக்ஸும் இப்ப முதல் பார்த்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ரெண்டு இதுமே ஆர்டர் வந்து சேமா இருந்துச்சு. சோ அப்படி ஆர்டர் சேமா இருந்தா தான் மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆர்டர் சேமா இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் ஒரு கண்டிஷன் இருக்கு, அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது என்ன கண்டிஷன்னா, இப்ப ஏங்க ஒரு இதோட அது வந்து ஆர்டர் வந்து 2 × 3ன்னு இருக்கு, பிங்கதோட ஆர்டர் வந்து 3 × 2ன்னு இருக்கு. 2 × 3னா அதோட மேட்ரிக்ஸ் உடனே கற்பனை பண்ணி பார்க்கணும். 2 × 3னா 2 ரோ இருக்கும், 3 காலம் இருக்கும். 3 × 2னா 3 ரோ இருக்கும், 2 காலம் இருக்கும். ஸோ அதை வந்து இமேஜின் பண்ணணும். ஒரு நம்பர் போட்டவனே அதோட மனசுக்குள்ள கற்பனையா உருவகம் பண்ண தெரியும். ஓகே, இப்ப இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஆர்டர் ரெண்டும் ஒண்ணுன்னா வேற வேற. இது 2 × 3, இது 3 × 2. அதாவது இங்க 2 ரோ 3 காலம் இருக்கு, இங்க 3 ரோ 2 காலம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் பெருக்க முடியும். we can multiply these two matrix. என்ன கண்டிஷன் அப்படின்னு நான் சொல்றேன். A யோடது 2 × 3, B யோடது 3 × 2. இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ஏபி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏபி பண்ணனா என்ன விஷயம்னா, இந்த முதல் இதுனா இது ஏ, ஏபினா முதல் இது ஏ, ஏயோட இந்த 3 என்னது காலம், நம்பர் ஆஃப் காலமும் பியோட
ரோவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு இதையும் என்ன பண்ண முடியும்? மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ மல்டிப்ளைக்கு என்ன கண்டிஷன்? ஸ்கொயர் ரெண்டுமே ஒரே என்ன இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரே வரிசையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்க இருக்க வேண்டியது என்ன கண்டிஷன்னா, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் என்ன செய்யணும்? ஈக்குவலா இருக்கணும். ஸோ இப்படி வரிசை மனசுக்குள்ள இமேஜின் பண்ணும். ஃபர்ஸ்ட் உள்ளதுல செகண்ட் இருக்கும், செகண்ட் மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். இது ரொம்ப கிளியரா பார்க்கணும். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து பெருக்க சொன்னாங்கன்னா டக்குன்னு இதை செக் பண்ணணும். செய்ய சொல்லிட்டாங்கன்னா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஆக்சுவலி நான் சொன்ன அந்த ஃபார்மேஷனே பண்ண முடியாது. சொன்னது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அந்த மாதிரி உங்களால பண்ண முடியாது. இந்த கண்டிஷன் தான் அந்த ஃபார்மேஷனே பண்ண முடியாது. மல்டிபிளிகேஷன் ஃபார்மேஷன் பண்ணுமே, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபார்மேஷன் இந்த ஃபார்மேஷனே பண்ண முடியாது இந்த கண்டிஷன் ஒபே ஆகலைன்னா. ஸோ இந்த கண்டிஷன் என்னது? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள ரோவும் ஈக்குவலா இருக்கணும். அல்லது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இந்த மேட்ரிக்ஸ் ஆர்டர்ல செகண்ட் டேமும் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் டேமும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன செய்ய முடியும்? மல்டிப்ளை பண்ண முடியும். டக்குன்னு பார்த்தோன்னு சொல்லணும். ஓகே, இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சரோட ஆர்டர் எப்படி இருக்கும்? ஓகே, இப்ப ஏயும் பியும் பாத்தீங்கன்னா என்ன சொன்னோம்? ஏயும் பியும் ஒரே ஆர்டர்ல இருந்தா தான் கூட்ட முடியும். அந்த ரிசல்டன்ட் ஏ பிளஸ் பி அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன இருக்கும்? ஏக்குள்ள என்ன ஆர்டரோ பிக்குள்ள என்ன ஆர்டரோ அதே ஆர்டர் எதுக்குள்ளே இருக்கும்? ஏ பிளஸ் பில இருக்கும், அது ஏ மைனஸ் பில இருக்கும். ஆனா ஏ இன்டு பியோட ஆர்டர் என்னன்னா, இந்த ரெண்டு பக்கம் மிச்சம் இருக்க, இங்க என்ன இருக்கு? 2, இங்க என்ன இருக்கு? 2. இதான். ஸோ ஒன்னு ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. ஏபின்னு என்ன செய்வாங்க? ஏயோட வரிசை இவ்வளவு, பியோட வரிசை இவ்வளவு, ஏபியின் வரிசை என்ன? டக்குன்னு சொல்லணும். ஆனா சொல்றது முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டையும் என்ன செய்ய முடியும்? மல்டிபிள் பண்ண முடியுமான்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏன்னா மல்டிப்ளை பண்ண முடியலன்னா இந்த காரணம் எடுத்துறதே அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் டக்குன்னு சொல்லுங்க. ஏ வந்து 4x3 இருக்கு, பி வந்து 3x2 இருக்கு. ஏபி பண்ண முடியுமா? கொஸ்டின் நம்பர் 1. ஏபி பண்ண முடியுமா? பண்ண முடிஞ்சால் ஏபியோட ஆர்டர் என்ன? ஏபி பண்ண முடியுமா? டக்குன்னு பாருங்க. இங்க இருக்க செகண்ட் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் ஈக்குவலா இருக்கு, முடியும். அவ்வளவுதான். வேற எதுவும் காலம் ரோன்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இங்க உள்ள செகண்டும் இங்க உள்ள ஃபர்ஸ்டும் ஈக்குவலா இருக்கு. சரி, பிஏ பண்ண முடியுமா? பிஏனா பி இன்டு ஏ பண்ண முடியுமா? நார்மலா 2 × 3 = 3 × 2 நம்பர்ல சொல்லுவாங்க. ஆனா மேட்ரிக்ஸ்ல அது ஈக்குவல் கிடையாது. பி இன்டு ஏ பண்ண முடியும். பினா இங்க இருக்கு பாரு, எது ஃபர்ஸ்ட் அங்க உள்ள செகண்டும் ரெண்டாவது உள்ளது ஃபர்ஸ்டும். இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு, பண்ண முடியாது. இங்க பாருங்க, பிஏனா பில ரெண்டாவது பார்க்கணும், ஏல ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இங்க 2 இங்க 4 பண்ண முடியாது. ஆனா ஏபி பண்ண முடியும். ஏன்னா ஏல 3, பில ஃபர்ஸ்ட் 3. சோ இந்த கிராஸ் சேமா இருக்கு. பிஏனா பில செகண்டும் ஏல ஃபர்ஸ்டும், இந்த கிராஸ் ஈக்குவலா இல்ல. சோ பிஏ பண்ண முடியாது, ஆனா ஏபி பண்ணலாம். சரி, ஏபியோட ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏபியோட ஆர்டர் என்னன்னா மிச்சம் இருக்க ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் என்னது 4, செகண்ட் இதுல செகண்ட் என்னது 2. சோ இதான் வந்து ஏபி மேட்ரிக்ஸோட ஆர்டர். நீ மல்டிப்ளை பண்ணி கிடைச்ச ஆர்டர் வந்து இந்த ஆர்டர்ல இருக்கும். 4 ரோ இருக்கும், 2 காலம் இருக்கும். இதுக்கு என்ன ஆர்டரு? ஒன்னும் என்ன செஞ்சிடக்கூடாது. ஓகே, பி இங்க 2, ஸோ பேலன்ஸ் இங்க 3 சொல்லக்கூடாது. ஏன்னா மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்ப ஆர்டர் வருமா? ஆர்டர் போடக்கூடாது. ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இது ஒரு கிளாரிட்டியா உங்களுக்கு என்ன செய்யணும்? தெரியணும். ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா என்ன செய்யலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளைக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் மாத்திரம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், கொஞ்சம் ஆர்டர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாறி இருக்கிறத ப்ராடக்ஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஏங்க ஒரு மேட்ரிக்ஸ் இப்படி இருக்குன்னா, நான் எப்பவுமே மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி தான் போடுவேன். இப்படி வளைசல் போடுறதுல திஸ் இஸ் தி பெஸ்ட் வே. அப்படியே என்ன செய்யலாம்? ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் மாதிரி போடலாம். 8 - 7 - 2 4 0 3. இது ஏங்க மேட்ரிக்ஸ். பிங்க மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா 9 - 3 2 6 - 1 - 5.
இப்போ நான் என்ன சொல்றேன், ஃபைண்ட் ஏபி, ஏபி மல்டிபிள் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏபி மல்டிபிள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கணக்கு டைரக்டா போக வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஏயோட ஆர்டர் என்ன ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏயோட ஆர்டர் என்னது, 1 2 3 3 2. பியோட ஆர்டர் என்னது, 1 2 1 2 3. ஓகே, புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் ஏயும் பி ஆர்டர் எழுதின உடனே ஆர்டரை வச்சுக்கிட்டே உங்களுக்கு சொல்ல முடியும் இது ஏபி பெருக்க முடியுமா முடியாதான்னு சொல்ல முடியும். பெருக்க முடியுமா, ஏபி பண்ண முடியுமா, உள்ளதுல செகண்ட், ரெண்டாவது உள்ளதுல ஃபர்ஸ்ட். வெரிஃபை பண்ணதுக்கு உள்ளதுல ஃபர்ஸ்ட், ரெண்டாவது செகண்ட். உள்ளதுல ஃபர்ஸ்ட், சரி, உள்ளதுல செகண்ட், ரெண்டாவது உள்ளதுல ஃபர்ஸ்ட். உள்ளதுல செகண்ட் என்னது 2, ரெண்டாவதுல ஃபர்ஸ்ட் என்னது 2. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதுல செகண்டும் செகண்ட் உள்ளதுல ஃபர்ஸ்டும் சேமா இருந்துச்சுன்னா ஏபி பண்ண முடியும். ஸோ நான் ஃபைண்ட் ஏபின்னு சொன்னா நீங்க ஏபி சொல்லலாம். 5 மார்க் கணக்கு பண்ண முடியாது உனக்கு கேட்டாங்கன்னா நீங்க பண்ணி கஷ்டப்பட வேண்டாம். இப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. அங்கேயே முடியலாம், பண்ண முடியாது முடிச்சிருங்க. ஓகேயா? அடுத்து ஸோ பண்ண முடியும்னு தெரிஞ்சவனா நீங்க என்ன செய்யலாம், பண்ண ஆரம்பிக்கலாம். இல்ல முன்னக்கட்டி அதோட ஆர்டர் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப விருப்பமா இருந்தீங்கன்னா ஆர்டர் என்ன இருக்கும், ஏபியோட ஆர்டர் மனசுக்குள்ளேயே பாருங்க. ஏபியோட ஆர்டர் மிச்சம் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் உள்ளதுல ஃபர்ஸ்டும், செகண்ட் உள்ளது செகண்ட். அப்போ வரப்போற ஆன்சர் உனக்கு 3x3 இங்க ஆன்சர்ல தான் இருக்கும். வரப்போற ஆன்சர் 3x3ல தான் ஆன்சர் வந்து இருக்க போகுது. பார்க்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடம் என்னது, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ என்னது 8 - 7. ஃபர்ஸ்ட் காலம் என்னது 9 6. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். இந்த இடத்துக்கு பேர் அதான் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ 8 - 7. செகண்ட் காலம் -3 - 1. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ 8 - 7. தேர்ட் காலம் 2 - 5. அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோ இந்த இடத்துக்கு பேரு செகண்ட் ரோ, ஆனா ஃபர்ஸ்ட் காலம். அப்ப செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் -2 4. காலம் ஃபர்ஸ்ட் காலம் 9 6. இந்த இடத்துக்கு பேரு செகண்ட் ரோ செகண்ட் காலம். செகண்ட் ரோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ், செகண்ட் காலம் ஃப்ரம் செகண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ -2 4. காலம் -3 -1. இது என்னது, செகண்ட் ரோ தேர்ட் காலம் -2 4 2 -5. கொஞ்சம் வச்சுக்கலாம். இது தேர்ட் ரோ 0 3. ஒவ்வொரு நேரமும் சொல்ல வேண்டாம், எப்பவுமே இங்க என்ன எழுதிருக்குமோ அதான் வரும். இதுல இங்க என்ன எழுதிருக்குமோ அதான் வரும். 0 3 -3 -1. அதாவது தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம். இது தேர்ட் ரோ தேர்ட் காலம் 0 3 2 -5. டக்குன்னு ஒரு குயிக்கா ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணா பார்க்கலாம். குயிக்கா ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. 8 -L 8 -L 8 -L -2 -4 -0 3 0 3 0 3. கரெக்டா இருக்கா? அடுத்து இதை பாருங்க 9 6 9 6 9 6 -3 எல்லாம் ஈக்குவலா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல எல்லாம் அந்த நம்பர் செக் பண்ணியாச்சு. காலத்துல எல்லாம் ஒண்ணு போல இருக்கா, இது வெரிஃபிகேஷன் பண்ணிருங்க. ஏன்னா இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்கன்னா மார்க் போச்சு. ஸோ பார்க்கலாம் எப்படி பண்ணணும். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட். 8 × 9 எவ்வளவு வரும், 58 72. -7 × 6 7 × 5 35 6 42 -42. இந்த இடம் 8 × -3 -24. -7 × -1 அப்ப +7 ஆயிரும். பார்த்து போடணும் பாருங்க. +7 ஆயிருச்சு பாருங்க. இந்த இடம் 8 × 2 16. 8 × -5 -40. சரி, not 8 × 2 16. -7 × -5. So first term with first term, second term with second term. -7 × -5 +35. So ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். சைன் பார்க்கணும், எந்த எலிமெண்டோட எந்த எலிமெண்ட்டை மல்டிபிள் பண்றேன்னு பார்க்கணும், பிளஸ்ஸா மைனஸாங்க பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து போடணும். ஸோ அடுத்து அதை முடிச்சாச்சு. இந்த இது
-2 9 -18. அடுத்து 4 into 6 4 into 6 4 24 முடிஞ்சு போச்சு. -2 into -3 -2 into -3 plus 6 4 into -1 -4. அடுத்து -2 into +2 -4 4 into -20 sorry 4 into -5 -20 0 into 9 0 3 into 6 18 second 0 into -3 0 3 into -1 அப்ப -3 3 into -1 3 into -1 -3 0 into 2 0 3 into -5 so -15. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை எழுதி முடிக்கணும். எந்த இடத்துலையா ஒரு இடத்த தப்பு விட்டீங்கன்னா ஒரு எலிமெண்ட் தப்பானாலும் உங்களுக்கு வர வேண்டிய சென்டர் என்ன செஞ்சிடும், மிஸ் ஆயிடும். ஸோ அதை கொஞ்சம் சிம்பிளாக சுருக்கி எழுதலாமா? எனக்கு இடம் இல்லாதனால அப்படியே இந்த ஆன்சரை மாத்திரம் நான் என்ன செய்யுது இந்த இடத்துல எழுதுறேன். பாருங்க, ஏபிங்க மேட்ரிக்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க. 72 - 42 72 - 42 உங்களுக்கு என்ன வரும்னா 13 வரும். அடுத்து -24 + 7 உங்களுக்கு -17 வரும். அடுத்து 16 + 35 வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 16 + 35 51 வந்து வரும். அடுத்து -18 + 24 6 ஆன்சர் வரும். அடுத்து -4 2 6 - 4 2 -4 -20 -24 0 + 18 18 0 - 3 -3 இது -15. பாத்தீங்கன்னா இதுல இருக்க 9 எலிமெண்ட்ஸ். ஸோ வெரிஃபை பண்ணி பாருங்க. 3x3 தான் உனக்கு ஆன்சர் வரணும்னு சொன்னேன். வந்திருக்க மேட்ரிக்ஸோட ஆர்டரை பாருங்க. 3x3 வந்திருக்கா? ஸோ இதை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். இது கூட தப்பா பண்ணுவாங்கம்மா. ஏதோ 2 பேருக்கு எங்கோ ஒரு ஆர்டர் வரும். இங்க உள்ள ஒரு எலிமெண்ட்டும் முக்கியம். ஏதோ ஒரு இதுல மைனஸோ பிளஸோ சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இந்த 9 எலிமெண்ட்ல ஏதாவது ஒரு எலிமெண்ட் கூட என்ன ஆக சான்ஸ் இருக்கு, தப்பாக சான்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா மைனூட்டா என்ன செய்யணும், அந்த மல்டிபிளிகேஷன்ல பண்ணணும். ஸோ இதோட நம்ம என்ன செய்யலாம், அணிகளை கான்செப்ட் வைஸ் புரியுதற்கு நிப்பாட்டிக்கணும். நம்ம செகண்ட் ரவுண்ட்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அணிகளோட நிறைய ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணலாம். கிளீன் சக்தி மல்டிபர்பஸ் கிளீனர் வழங்கும் 10th மேக்ஸ் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். முடியல சபா முடியல. முடியும். புதிய கிளீன் சக்தி. இதில் உள்ள கெமிக்கல் ஃபார்முலா அனைத்து வகை அழுக்குகளையும் அடியோடு அழிக்கிறது. கரண்டி முதல் கார் வரை இனி எப்போதும் புத்தம் புதியதாய். கிளீன் சக்தி, இது கிளீன் சக்தி. சக்தி சக்தி, இது கிளீன் சக்தி. மல்டிபர்பஸ் கிளீனர்.